வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே 18வது தவணை தொகையான ரூபாய் 2000 இன்னும் உங்கள் வங்கி கணக்கில் வரவில்லையா? கவலைப்படவே தேவையில்லை. நீங்கள் இந்த ஒரு அப்டேட்டு மட்டும் உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி நீங்கள் பண்ணினா போதும். உடனடியாட்டு உங்களுடைய வங்கி கணக்கில் உங்களுடைய ரூபாய் 2000 இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே 18வது தவணை தொகை வரும். அது எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா 18வது தவணை தொகையான ரூபாய் 2000 பெண்களின் வங்கி கணக்கில் வந்துட்டு. ஸோ உங்களுக்கு வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். அப்படி வரலன்னு சொன்னால் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் கூகுள் குரோமோ ஓப்பன் பண்ணிடுங்க. அதில் பிஎம் கிசான் சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் கொடுத்தா போதும். சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, பிஎம் கிசான் சாமான் நிதின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் அதனுடைய இன்னொரு பேஜுக்குள்ளால போகும். இதுதான் அதனுடைய மெயின் பேஜ். பார்த்தீங்க இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அவங்களுக்கு 18வது தவணை தொகையான ரூபாய் 2000 கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு கிரெடிட் ஆகலைன்னு சொன்னால் கவலைப்படையில தேவையில்லை. ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வலது பக்கத்தில் ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது, இகேஒய்சின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணால் போதும். ஓரிரு நாட்களில் பார்த்தீங்கன்னா 18வது தவணை தொகை ஆட்டோமேட்டிக்கலாகவே உங்களுடைய வங்கி கணக்கில் வந்துடும். ஸோ நான் அந்த இகேஒய்சி அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். ஸோ நீங்கள் இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே நீங்கள் அப்ளை பண்ணும்போது யாருடைய ஆதார் கார்டு நம்பரை கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை இதில் நீங்கள் டைப் பண்ணிடுங்க. நான் டைப் பண்ணுறேன். ஆதார் கார்டு நம்பரை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் கொடுத்தா போதும். சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருந்தால் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. அதிலே ஷோ ஆகுது இகேஒய்சி இஸ் ஆல்ரெடி டன்னு சொல்லிட்டு ஷோ ஆகுது. இந்த மாதிரி ஷோ ஆனால் கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய இகேஒய்சி கரெக்டாக ப்ராப்பராக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாட்டு உங்களுக்கு இன்னும் ஓரிரு நாட்களில் உங்களுடைய 18 தவணை தொகை ரூபாய் 2000 வரும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வராமல் இன்னும் உங்களுக்கு இகேஒய்சி அப்டேட் பண்ணலைன்னு சொல்லிட்டு வந்திருந்தால் நீங்கள் உடனே என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை நீங்கள் டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா போதும். சர்ச் கொடுத்தா இன்னொரு பேஜுக்குள்ளால போகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டுடன் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும். சப்மிட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கலாகவே சப்மிட் ஆயிரும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலை பயன்படுத்தி பண்ண முடியாது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆதார் கார்டு கொடுத்து சர்ச் கொடுத்தா எந்த மாதிரி ஷோ ஆகும்னு சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் மெத்தடை பயன்படுத்தி தான் நீங்கள் இகேஒய்சி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஷோ ஆகும். அந்த மாதிரி நீங்கள் ஷோ ஆனால் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய நியரஸ்ட்டாக இருக்கிற சேவை மையம் அல்லது சிஎஸ்சி சென்டரில் போய் தான் பயோமெட்ரிக் மெத்தட் மூலம் தான் நீங்கள் இகேஒய்சி அப்டேட் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், உடனடியாட்டு நீங்கள் இகேஒய்சி அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணால் கண்டிப்பாட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 18வது தவணை தொகை உங்களுக்கு 2000 வரும். நீங்கள் இதுவரைக்கும் இகேஒய்சி அப்டேட் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அதற்கான பணம் வராது. அதனால பார்த்தீங்கன்னா சீக்கிரமாட்டு அப்டேட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.